ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தலைவரை, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? அரிதான ஒன்றை, அரிதான எளிமையான ஒன்றை, எளிமையான ஒரு செயலை செய்ய சொல்லியிருந்தால், அதாவது அரிய என்றால் பெரிய, செய்ய முடியாத ஒரு செயலை, பெரிய செயலை செய்ய சொல்லியிருந்தால் கடினமாக இருந்தாலும் நீ செய்திருப்பீர். ஆனால் இறைவாக்கினர் அப்படி சொல்லலை. என்ன செயலை செய்ய சொல்கிறார்? ரொம்ப சிறிய செயலை செய்ய சொல்கிறார். அரிதான, செய்ய முடியாத ஒரு செயலை செய்ய சொல்லவில்லை. மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன? அது ரொம்ப சின்ன செயல் தானே. யோர்தான் நதி ரொம்ப தூரத்தில் இல்லை. நீர் ஒருவேளை கார்மேல் மலைக்கு வந்திருக்கலாம். கார்மேல் மலையிலேருந்து யோர்தான் நதியை தாண்டி தான் நீ போகிறனாலும் போகலாம். அவனுடைய ஊருக்கு செல்வதற்கு யோர்தான் நதியை தாண்டி தான் போகணும். போகிற வழி தானே. போகிற வழியில் குளிச்சு எந்திரிச்சு போகிறதுல என்ன இருக்குது? அதனால் யோர்தான் ஆற்றில் இது ஏன் யோர்தான் நதி சின்ன நதி பெரிய நதி என்கிற வேறுபாடுகள் எல்லாம் அப்படி நீ வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய தேவையில்லையே. அவர் நதியில் குளிச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. 7 முறை குழி, உனக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதன்படி செய்துவிட்டு போ. அது சின்ன செயல் தானே, போகிற வழியில் செஞ்சுட்டு போகிற செயல் தானே. அதனால் நீர் உன்னை யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதியில் போய் குளிக்க சொன்னால் அது பெரிய நதி, ரொம்ப தூரம் போகணும், உன்னுடைய நாட்டிலிருந்தே ரொம்ப தூரம் போகணும். ஆனால் அப்படி இல்லையே. நீ தமஸ்கிலேருந்து வருகிறீர், தமஸ்கிலேருந்து ரொம்ப அருகில் இருக்கிற யோர்தான் நதி, அதில் குளிப்பதற்கு உனக்கு என்ன என்ற கேள்வியை கேட்கிறான் ஒரு சின்ன மனிதன். வேலைக்காரன் யாருக்கு அறிவுரை சொல்ல வேண்டி இருக்கிறது? தலைவனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டி இருக்கிறது. வள்ளுவன் சொல்வான், உடுக்க இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் கழிவது நட்பு. அப்படின்னா இந்த தலைவன் ஊழியன் என்பவர்கள் அந்த பார்வையில் இல்லை. ரொம்ப நெருங்கிய தலைவனுக்கு என்ன தேவையினாலும் உடனே நிற்கிற ஒரு மனிதனாக இந்த ஊழியர்கள் இருக்கிறார்கள். தலைவனுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அந்த பிரச்சனையிலிருந்து தலைவனை தப்பிக்க வைக்க வேண்டும், அவனிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆர்வம். அதான் உடுக்க இழந்தவன் கைபோல ஆங்கே. எப்படி நம்முடைய ஆடை களைகின்ற போது உடனே கை யார்ட்டையும் கேட்டு போய் உதவி செய்வதில்லை. உடனே அனிச்சை செயல் போல. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் கழிவது நட்பு. ஒரு துன்பம் வந்துவிட்டால், எடுக்கன் என்றால் துன்பம் வந்துவிட்டால் ஓடி போய் யாராவது ஒருத்தன் செய்கிறான்னா அவன்தான் நண்பன். அந்த நேரத்தில் துணை செய்கின்றவர் தான் நண்பன். அதே மாதிரி தான் இந்த வேலைக்காரர்களாம் இருக்கிறார்கள். பெரிய செயலை சொல்லியிருந்தால் அது கடினமானது, ஆனால் நீ செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இந்த சின்ன செயல் ரொம்ப எளிமையான செயல், அது நீ செய்யலாமே என்று அவரிடத்தில் சொல்லுகிறார். தொடர்ந்து 3வது பகுதி, இப்போ அந்த 2ஆம் பகுதியில் இருக்கிற 3ஆம் பிரிவு, இதுவும் ஒரு வசனம் தான். நாமான் குணம் பெறுகின்றான். 14ஆம் வசனம். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். நாமானுக்கு நல்ல செய்தி. இந்த ஊழியக்காரன், அது ஊழியனுடைய, பணியாளனுடைய, அந்த வேலைக்காரனுடைய அந்த நல்ல சிந்தனையினால் நாமானுடைய மனம் மாறுகிறது. நாமானுடைய மனதை மாற்றி அவன்
யோர்தான் ஆற்றிலே குளிக்கச் செய்கிறான். குளித்தவுடனே அவனுக்கு என்ன? தொழுநோய் நீங்குகிறது. ஆனால் இவனுக்கு உண்மையிலே தொழுநோய் தான். ஆனால் இந்த தொழுநோயோடு இன்னும் சில நோய்கள் எல்லாம் அவனுக்கு இருக்கு. அந்த நோய்களும் நீங்கி விட்டது. என்ன நோய்? அவனுக்கு இருக்கிற சுய பெருமை, தற்பெருமை. அவன் கேட்ட கெட்ட கேள்வி. என்ன கேள்வி? என்ன கேள்வி கேட்டான்? எங்கள் ஊர்ல எல்லாம் அபனா, அதே மாதிரி பார்பார் என்கிற நதிகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு நான் இங்கே போய் குளிக்கணுமா? யோர்தான் ஆற்றுல போய் நான் நீ குடிக்க சொல்றியா என்று அவனிடத்தில் கேட்டான் அல்லவா? அந்த 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 அப்படியெல்லாம் அந்த கெட்ட கேள்விகள். நான் நீர் எனக்கு முன்னால் நின்று என்னை கேட்டு உன்னுடைய இறைவனுடைய பெயரை சொல்லி நீ கையை நீட்டி செய்வா, என்னை குணப்படுத்துவாய் நினச்சிருந்தேன். இதுதான் கெட்ட எண்ணங்கள். இதுதான் அவனிடத்தில் இருந்த கொடிய தொழுநோய். நம்ம நினைக்கிறோம் உடலில் இருக்கிற நோய்கள் தான் குணப்படுத்த முடியாத தொழுநோய் என்று நினைக்கிறோம். ஆனால் மனசுக்குள்ளே எவ்வளவோ தொழுநோய்கள் இருக்கிறது. அந்த நோய்கள்லாம் வெளியில் தெரியல. வெளியாட்களுக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியல. நமக்கு இருக்குன்னு நமக்கே தெரியல. நம்ம வெளியில் உள்ள நோயைத்தான் பார்க்குறோம். கையில் உள்ள சின்ன சின்ன புண்கள், காலில் உள்ள புண்கள், கையில் உள்ள இல்லை காலில் உள்ள சில சிராய்ப்புகளை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் உள்ள குணப்படுத்த முடியாத தொழுநோய்கள் எல்லாம் நிறையா இருக்கு. இந்த நாமானுக்கு அப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் யோர்தான் ஆறு, யோர்தான் தண்ணீர் அந்த நோய்களை எல்லாம் முழுவதுமாக கழுவி விட்டது. அவனுடைய சதையில் இருந்த நோய்களை மட்டுமல்ல, அவனுடைய தோளில் இருந்த தொழுநோயை மட்டுமல்ல, அவனுடைய உள்ளத்தில் இருந்த தொழுநோயையும் இந்த யோர்தான் நதி கழுவி விட்டது. அதற்கடுத்து 4வது பகுதி, இந்த 2வது பகுதியில் இருக்கிற 4வது பிரிவு 15 முதல் 16 வசனம். 15-16. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலில் தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாய் அறிந்து கொண்டேன். இதோ அடியாருடைய அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆக நாமான் குணம் பெற்ற உடனே அதே திசையில போகல. கிழக்கு திசையில தான் யோர்தான் நதி இருக்கிறது. அவன் சந்தித்த இறைவாக்கினரை பார்த்தது கார்மேல் மலை. கார்மேல் மலை மேற்கே இருக்கிறது, மத்திய தரைக்கடல்ல. அங்கிருந்து அடுத்த எல்லை, கிழக்கு எல்லை யோர்தான் நதி. அந்த யோர்தான் நதியில் குளிச்சுட்டு அப்படியே அவன் போகவில்லை, தன்னுடைய நாட்டுக்கு போகல. என்ன பண்றான்? மீண்டும் தலைகீழாக எங்கே வர்றான்? கார்மேல் மலைக்கு வருகிறான். இறைவாக்கினரை சந்திக்க வருகிறான். இதுவே அவனுக்கு மனமாற்றம். அவனுடைய வெளிப்புற நோய் மட்டும் குணமாகல, உட்புற நோயும் குணமாகிவிட்டது என்பதற்கு அடையாளம். நாமான் எலியாவிடத்தில் திரும்புகிறான். நம்ம நற்செய்தியில், லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 15 முதல் 16. அங்கே இயேசு 10 தொழுநோயாளர்களை குணப்படுத்துவார். அந்த 10 தொழுநோயாளிகள் குணம் பெற்ற பிறகு போகிற வழியிலே அவனுக்கு குணம் வந்துடும். ஆனால் அந்த 10 பேரில் எத்தனை பேர் திரும்புவான்? ஒருவர். அவன் யார்? சமாரியன். வேற்றினத்தான் தான் திரும்பி வரான். இந்த சமாரியனுக்கு ஒத்த நிலையிலே நாமான் இருக்கிறான். இறைவாக்கினர் குணப்படுத்தி விட்டார் என்று உணர்ந்தவுடனே அவன் மீண்டும் திரும்ப வர்றான். அவனுடைய நாட்டுக்கு போகல, குணம் பெற்று விட்டது என்று அந்த அந்த மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து போகல. மீண்டும் இறைவாக்கினத்தில் நான் உனக்கு என்னுடைய அன்பளிப்பை கொடுக்க வேண்டும், இந்த அளவுக்கு என்னை குணப்படுத்தி விட்டீர். அது மட்டுமல்ல, இஸ்ரேலில் தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறான். அப்படின்னா இது ஒரு நம்பிக்கை அறிக்கை, சான்று பகர்தல். ஏற்கனவே அந்த சிறுமி சான்று பகர்ந்தாள். அந்த சான்றை கேட்டுதான் நாமான் இஸ்ராயல் நாட்டுக்கு வந்தான். இப்ப இவன் குணம் பெற்ற பிறகு இவன் சான்று பகர்கிறான். நான் வழக்கமாக சொல்லுவது, சான்று ஒருவன் அளிக்கின்ற சான்று
அதை கேட்கின்ற அந்த நபர் மீண்டும் தான் பெற்ற சான்றை போல இவர் சான்று பகர வேண்டும். அப்போத்தான் அழைப்பு நிறைவு பெறுகிறது. ஒரு அழைப்பு நிறைவு பெறுவது எப்படின்னா, ஒருவர் எனக்கு சான்று பகர்ந்திருக்கிறார், அந்த சான்றை நம்பி நான் ஒரு அழைப்பை பெறுகிறேன். அந்த அழைப்பு எப்போ நிறைவு பெறும் என்றால், நான் மீண்டும் சான்று பகர்கின்ற போது. நான் சான்று பகராதது வரை அந்த அழைப்பு முழுமை அல்ல. எப்போ நான் சான்று பகர்கிறேனோ அப்போத்தான் அந்த அழைப்பு முழுமை பெறுகிறது. இப்போ இந்த நாமான் இவன் சான்று பகருகிறான். சிறுமி சான்றை கேட்டவன் இவனே சான்று பகருகிறான். உதாரணமாக யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணை பற்றிய பகுதி வரும். சமாரிய பெண் இயேசுவிடத்தில் பேசி கொண்டிருக்கின்ற போது அவரை இறைவாக்கினர் என்று ஏற்றுக்கொள்வார், அவரை மெசியா என்று ஏற்றுக்கொள்வார். உடனே அந்த பெண் என்ன பண்ணுவா, ஊருக்குள்ளே போய் சான்று பகர்வாள். எல்லாரிடத்திலும் நான் மெசியாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே எல்லாரும் இவரை பார்க்க வருவாங்க. வந்த பிறகு இவர்கிட்ட பேசுவாங்க, இவர் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. கேட்டு முடித்த உடனே அவர்கள் என்ன சொல்வாங்கன்னா, இந்த பெண் எங்களை உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்தார், அவங்க தான் சான்று பகர்ந்தாங்க, இப்போ இந்த பெண் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே அதை உணர்ந்தோம் என்று சான்று பகர்வார்கள். நாங்களே அதை உணர்ந்தோம், இந்த பெண் வழியாக எங்களுக்கு வந்தாலும் இனிமேல் அந்த பெண் எங்களை தூண்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு நாங்களே சாட்சிகள் அப்படிமா. இப்போ சான்று என்பது ஒரு நம்பிக்கைக்கு மிக முக்கியமானது. ஒரு மனிதன் நம்பிக்கை வாழ்றானா அது சான்றில் நிறைவு பெற வேண்டும். அந்த சான்றில் நிறைவு பெறாத நம்பிக்கை செத்த நம்பிக்கை. நம்முடைய யாக்கோப்பு அழுத்தமாக சொல்வதில் செயலற்ற நம்பிக்கை செத்த நம்பிக்கை. நம்ம இடத்துல செயல்பாடு இல்லாவிட்டால் வெறுமனே இருக்கிற நம்பிக்கையினால் பயனில்லை. அந்த சிறுமி சான்று பகர்ந்தாள். அவள் யாவையினுடைய பிள்ளை என்பதை உணர்ந்தால் யாவையேதான் குணப்படுத்துவார் என்று அந்த நாமானுக்கு தெரிவித்தார். இப்போ நாமானே நேரடியாக யாவையேதான் குணப்படுத்துகிறார் என்பதை அந்த நம்பிக்கை அறிக்கையை சொல்கிறான். இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள்கள் இல்லை அப்படிங்கிறான். அவன் வணங்குகின்ற கடவுள்களை எல்லாம் வெறும் குப்பை என்று சொல்லுகிறான். அப்படின்னா எந்த அளவுக்கு இவ்விடத்தில் அந்த நன்றி பெருக்கு மேலோங்கி நிற்கிறது. வள்ளுவன் சொல்வான், என் நன்றி கொண்டாருக்கும் உய்வண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மதற்கு அப்படின்னு. செய் நன்றி என்பது மிக முக்கியமானது. அதே தலைப்பாவே கொடுக்கிறார். அந்த அதிகாரத்துக்கு தலைப்பே செய் நன்றி அறிதல் அப்படின்னு கொடுக்கிறார் 11ஆம் அதிகாரத்தில். அதில் ஒரு குறள் வரும், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி, அதாவது எந்த பயனையும் எதிர்பாராமல் செய்த உதவி. பயன் தூக்கார் அப்படின்னா எந்த பயனும் எதிர்பார்க்காத ஒருவர் செய்த உதவி. இந்த இறைவாக்கினர் எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் யாருக்கு உதவி செய்கிறார்? நாமானுக்கு உதவி செய்கிறார். எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் ஒரு உதவி செய்தால், நயன் தூக்கின் அதை ஆராய்ந்து பார்த்தால், அதன்படி நாம் நடந்தால் நமக்கு கிடைக்கிற நன்மை கடலினும் பெரிது அப்படிங்கிறார். கடலில் நீங்கள் அளக்கவே முடியாது, நீளத்தையோ அகலத்தையோ அளக்க முடியாது. அந்த கடலினும் பெரிது அதனால் ஏற்படுகின்ற நன்மை, அதனால் கிடைக்கப் போகிற நன்மை கடலினும் பெரிது அப்படிங்கிறார். இந்த நாமானுடைய நிலையும் அப்படித்தான். அவன் எந்த பயனையும் எதிர்பாராமல் அவர் செய்த உதவி, அந்த உதவி எதையும் எதிர்பார்க்காமல் அவர் செய்ததுனால அதனால் ஏற்பட்ட நன்மை கடலினும் பெரிதாக இருக்கிறது. அதனால தான் அவன் அவரிடத்தில் அந்த காணிக்கை அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். அதை ஏற்றுக்கொண்டாரா இறைவாக்கினர்? இதோ உம் அடியாருடைய அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். 16ஆம் வசனம். அதற்கு எலிசா, நான் பணிவிடை புரியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை. நான் பணிவிடை புரியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை. நான் எதையும்
நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் பயன் தூக்கார். எந்த பயனையும் எதிர்பார்க்காத நிலையில் ஒரு உதவியை செய்கிறவர். லூக்கா நற்செய்தி அதே மாதிரியே ஒரு சிந்தனையை இயேசுவினுடைய வாயிலே சொல்லும். நாங்களெல்லாம் பயனற்ற ஊழியர்கள். கடைசியில் எல்லாரும் சொல்ல வேண்டியது என்ன? நாம் செய்ய முடிச்சுட்டு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி சொல்லணும்? நாங்களெல்லாம் பயனற்ற ஊழியர்கள். எதை செய்யணுமோ செய்திருக்கிறோம், அவ்வளோதான். நிஷ்காம கர்மா. நிஷ்காம கர்மா என்றால் பயனை எதிர்பார்க்காத, ஆனால் செயலை செய். செயலை செய், பயனை எதிர்பார்க்காது. பயனை எதிர்பார்ப்பதனால உனக்கு நன்மையே கிடைக்காது. பயனை, விளைவை எதிர்பாராமல் செய்கின்ற நன்மைக்குத்தான் பெருமை இருக்கிறது. பயனை எதிர்பார்த்து செய்கின்ற எந்த நன்மைக்கும் பெருமை இல்லை. நான் 4 ரூபா போடுறேன், எனக்கு 8 ரூபா வந்தால் தான் ஒரு செயலை செய்வேன் என்றால் அந்த செயலில் பயனில்லை. நான் 4 ரூபா போடுறேன், எனக்கு 4 ரூபாய் வராமல் போனாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தில் ஒருவன் ஒரு செயலை செய்தால் அவனுக்கு 4 ரூபா மட்டும் வராது, 10,000 ரூபாய் 4 ரூபாய்க்கு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஆனால் அவன் பயன் தூக்கார். எந்த பயனையும் எதிர்பாராமல் செய்ய வேண்டும். அதனால தான் எலிசா ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். எலிசா எந்த அன்பளிப்பையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். நான் பணியும் என்றால் எலிசா யாருக்கு பணிவான்? யாவே மட்டும்தான் பணிவான். அதனால தான் நாமான் வந்தபோது அவன் வெளியே கூட பார்க்கல. அவனை நாமானுக்கு பணிகின்றவன் அல்ல அவன். இஸ்ரேல் அரசனுக்கு பணிகின்றவன் அல்ல அவன். யாவே ஒருவனுக்கு மட்டும்தான் பணிவான். அது மட்டுமல்ல, அந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? வாழுகின்ற கடவுள். நான் பணிவோடு இருக்கிற எந்த கடவுளுக்கு பணிவுடன் நடப்பேனோ, எந்த கடவுள் வாழுகின்ற கடவுளோ, அந்த கடவுள் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன், உன்கிட்ட எந்த பொருளையும் வாங்க மாட்டேன். அதை மறுக்கின்றார். அதனாலதான் பயனை எதிர்பார்த்து செய்கின்ற இறைவாக்கினன் அல்ல இந்த எலிசா. 5ஆம் பிரிவுக்கு வருவோம். நாமானின் புதிய சமயம். 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை நாமான் ஏற்கனவே தெளிவாக பேசிவிட்டான். இஸ்ரேலில் தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக நான் அறிக்கையிடுகிறேன் என்று அவனுடைய நம்பிக்கை அறிக்கையை சொல்லிவிட்டான். கடவுள் என்று உண்டு என்றால் எங்கே தான் இருக்கு கடவுள்? இஸ்ரேல் நாட்டில் தான் இருக்கு. அப்போ அந்த கடவுளைத்தான் நான் நம்புகிறேன் என்ற அளவுக்கு அவன் அறிக்கை விட்டு விட்டான். எனவே இப்போ 17லிருந்து 19 வரை அவனுடைய செயல்பாடு என்ன? இப்போ இறைவாக்கினர் அவனிடமிருந்து எந்த பொருளையும் வாங்க மறுத்து விட்டார். எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். என்றால் அவர் பயன் தூக்கார், எந்த பயனையும் எதிர்பார்க்காதவர். அந்த அடிப்படையில் இது நிகழ்கிறது. இப்போ 17 முதல் 19. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், 2 கழுதை பொதி அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்து செல்ல அடியவனுக்கு அனுமதி தாரும். அடியானுக்கு அனுமதி தாரும். 2 கழுதை பொதி அளவு, 2 கழுதை சுமக்கக்கூடிய அளவு மண். இந்த மண்ணை எதுக்கு அவன் கேட்குறான்? மண்ணை எடுத்து போய் அவன் என்ன பண்ண போகிறான்? இந்த மண் என்பது வெறுமனே மண் கிடையாது. இஸ்ராயேல் மக்கள் நாடு கடத்தப்பட்ட போது அந்த நாடு கடத்தப்பட்ட நாட்டில் தங்களுடைய யாவையினுடைய பாடல்களை, சீயோனுடைய பாடல்களை நாங்கள் பாட மாட்டோம் என்று சொன்னார்கள். அந்நிய நாட்டில் நாங்கள் எப்படி எங்களுடைய யாவையினுடைய பாடல்களை பாட முடியும்? அப்போ கடவுள் என்றால் ஒரு மண்ணுக்கு சொந்தக்காரர், ஒரு கலாச்சாரத்துக்கு சொந்தக்காரர். கடவுள் தானாக இருக்க முடியாது, தனித்து இருக்க முடியாது. மனிதன் இல்லாவிட்டால் கடவுளே இல்லை. மனிதன்
கடவுள் இருக்கிறான் என்பதை உணர்கின்ற அந்த நிலையில் இருக்கிறவன் மனிதன். மற்ற உயிரினங்களால் கடவுளுடைய அந்த செயல்பாடுகளை உணர முடியுமா என்று நமக்கு தெரியாது. எந்த மனிதனுக்கு ஆறறிவு இருக்கிறதோ அது யாராம் இருக்கலாம். இப்பொழுது நமக்கு தெரிந்தது ஆறறிவு கொண்டவன் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன். அதான் நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் 6வது அறிவை பயன்படுத்தாத மனிதர்களும் இருக்கிறாங்க. 5 அறிவை மட்டும் வைத்து கொண்டிருக்கிற மனிதனும் இருக்கிறான். அவனுக்கு கடவுளை பற்றி தெரியாது, அல்லது கடவுளை பற்றி தவறாக அவன் மதிப்பீடு செய்கிறவன். ஆனால் 6 அறிவு கொண்ட மனிதனால் கடவுளை பற்றி அறிந்து கொள்ள முடியும். அந்த நிலையில் இந்த மனிதன் 2 கழுதை புதிய அளவு மண் எடுத்து போகிறான் என்றால், அப்படி என்றால் இஸ்ராயேல் நாட்டையே எங்கே உருவாக்க நினைக்கிறான்? சிரியா நாட்டில் உருவாக்க நினைக்கிறான். இஸ்ராயேலின் கடவுளை சிரியா நாட்டில் வேரூன்ற விரும்புகிறான். ஒரு மண்ணில் தானே ஒரு விதை வேரூன்ற முடியும். அப்படி என்றால் இந்த நம்பிக்கை என்கிற, இறை நம்பிக்கை என்கிற, யாவே நம்பிக்கை என்கிற அந்த விதை அந்த இஸ்ரேல் என்கிற மண்ணில் ஊன்றப்படுகின்ற போது அது இன்னும் செழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி அந்த மண்ணையே எடுத்து போக அனுமதி கேட்கிறார். அந்த மண்ணோடு சேர்ந்து யாவையினுடைய கலாச்சாரத்தையும் எடுத்து போகிறான். யாவை இறைவனுடைய அந்த நம்பிக்கையும் எடுத்து போகிறான். இது வெறும் மண் அல்ல, இஸ்ராயல் நாட்டில் உள்ள மண் அல்ல. அதே மாதிரி தான் யோர்தான் நதி என்பது வெறும் தண்ணீர் அல்ல, அது நம்பிக்கையினுடைய ஊற்று. யாவே நம்பிக்கையினுடைய ஊற்று. அதனால தான் அவனுக்கு குணம் கிடைத்தது. யோர்தான் நதி என்கிற நம்பிக்கை ஊற்றில் அவன் தன்னை கழுவி இருக்கிறான். அதில் 7 முறை அவன் தன்னை கழுவி எழுந்திருக்கிறான். அதனால தான் இந்த மண் என்கிற அந்த சொல் வெறுமனே மண் அல்ல. அவன் யாவே என்கிற நம்பிக்கையே கூட சுமந்து போகிறான். அவனுடைய கழுதைகள் சுமந்து செல்கின்றன. தொடர்ந்து, இனிமேல் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலிகளோ வேறு பலிகளோ ஒரு பொழுதும் செலுத்த மாட்டேன். இது அழுத்தமான செய்தி. அப்ப நான் மண்ணை எதுக்காக எடுத்துட்டு போறேன்னா, யாவே இறைவனை என்னுடைய நாட்டில் நான் வழிவிடப் போகிறேன். அந்த மண் எனக்கு நினைவூட்டலாக இருக்கும். வேறு எந்த தெய்வத்தையும் நான் இனிமேல் நினைக்க மாட்டேன், வழிவிட மாட்டேன். அதற்கு உத்தரவாதம் கொடுக்கிறான். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த 2 பேரும் பெருங்கடவுள்களாக இருக்கிறார். மற்ற சிறு சிறு கடவுள்கள் இருக்கிறார்கள். இந்த பெருங்கடவுள்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பெயரோடு இருப்பார்கள். உதாரணமாக பாகால் என்கிற அந்த பெரும் கடவுள் சிரியாவிலே என்ன பேர்னா ரிமோ. இந்த ரிமோன் என்பது பாகால் தெய்வம். அந்த பாகால் தெய்வம் என்பது இடியும் மின்னலும் உரிய கடவுள். இடி, மின்னல், மழை இவற்றையெல்லாம் கொண்டு வருகிற கடவுள்